ராவணா உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கம். நான் உங்கள் தமிழ் சிலம்பரசன் பேசுகிறேன். மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. என்ன காரணம்னா, நான் பயின்ற என்னுடைய மருத்துவமனைக்கு நான் பயணம் செஞ்ச ஸ்டான்ஃபோர்டில் தோழி உமா குமரன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். அதோடு மட்டும் இல்லாமல் 14 வருடம் கழித்து லேபர் பார்ட்டி உழைப்பாளர் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெற்றதோடு ஆட்சியும் அமைக்கிறார்கள். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் இன்ன வரைக்கும் நாம் ஒரு நீதி கோரி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு ரெஃபரண்டம், தனி வாக்கெடுப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. போர்க்குற்றம் புரிந்தவர்களை நம்ம சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து நமது செயற்பாட்டாளர்கள், நம்ம இன விடுதலை நோக்கி செயல்படக்கூடிய பல செயல்பாட்டாளர்கள் அதை தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பிரித்தானியாவில் நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது பல போராட்டங்களை அதற்காக நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். அங்கே உள்ள பாராளுமன்ற அன்றைக்கு பிரதமராக இருந்த பிரதமர் வீட்டு முன்பெல்லாம் இதற்கான கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறோம். அந்த வகையில் உழைப்பாளர் கட்சியும் தோழி உமா குமரன் அவர்களும் தேர்தல் வாக்குறுதியாக சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இனப்படுகொலை செய்த அந்த படுகொலையாளர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் வைத்து நாம் தண்டனை வாங்கி தருவோம், அதற்காக ரெஃபரண்டத்துக்காக, தனி வாக்கெடுப்புக்காக நாம் அதற்கான வேலைகளை செய்வோம் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை சார்ந்து ஸ்டாட்ஃபோர்டில் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அப்படி இந்த வெற்றி பெற்ற உழைப்பாளர் கட்சியும் நம்ம தோழி உமா குமரனும் நம்ம இனத்தை கொன்றொழித்த அந்த இனப்படுகொலையாளர்களை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனைகளை பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகிறோம். அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழ் இளைஞர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் அமைப்புகள் தொடர்ந்து இதற்கான போராட்டங்களை ஒவ்வொரு வருடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உமா குமரன் அவர்கள் இதை பற்றி பேசியதும், இதற்காக அவர்கள் பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற போகும் அந்த விடயத்தையும் நாம் பார்த்து காத்திருக்கிறோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தோழி உமா குமரன் அவர்களுக்கும் பிரித்தானியாவில் ஆட்சி அமைக்க இருக்கிற தொழிலாளர் கட்சிக்கும் ராவணா வலைவலி சார்பாகவும், ராவணா வலைவலியினுடைய ஆசிரியர் ஐயா பா ஏகலைவன் அவர்கள் சார்பாகவும், எங்களது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.